ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்னார், ஆண்டவருடைய நான் நீதிமான்களை அல்ல பாவிகளையே மனம் திரும்புவதற்காக இந்த உலகத்துக்குள் வந்தேன் என்று சொல்லி இயேசு சொன்னார். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில பாவத்திலிருந்து விடுதலை வரணும்னா, மெய்யான விடுதலையை ஒரு மனிதன் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் இயேசு இல்லாமல் பாவத்திலிருந்து விடுதலை பெற முடியாது. ஆகவேதான் ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது, 1 பேதுரு 2:24 சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் தம்முடைய மாம்ச சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சுமந்து கொண்டார் என்று சொல்லி. கல்வாரி சிலுவையில் இயேசு கிறிஸ்து அடிக்கப்பட்ட நொறுக்கப்பட்டு அவருடைய சரீரத்திலிருந்து ஒவ்வொரு பகுதியிலும் இருந்த இரத்தங்கள் வடிந்தன. உடல் முழுவதும் பீறப்பட்டிருந்தது. அவருடைய கைகளில் எல்லாம் ஆணி, 2 கால்களையும் வைத்து ஆணி அடித்திருந்தார்கள். அவருடைய சிரசின் மேலே முள்முடி அடித்திருந்தார்கள். அந்த முள்ளானது தலையின் வழியாக பாய்ந்து கண்களின் வழியாக வெளியே வந்தது என்று சொல்லி அறிஞர்கள் சொல்லுகிறார்கள். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அவருடைய சரீரத்திலே எங்கு பார்த்தாலும் ஓட்டை தான், எங்கு பார்த்தாலும் பிற்கப்பட்ட ஒரு நிலைமை, எங்கு பார்த்தாலும் காயப்பட்ட ஒரு நிலைமை. ஏன் இந்த நிலைமை? வேதம் சொல்லுகிறது, அவர் அந்த கேடு அடைந்தார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அதே இயேசுவை பற்றி சொல்லும் பொழுது அவர் பூரண அழகுள்ளவர் என்று சொல்லி சொல்லப்படுகிறது. அப்படியானால் அப்படிப்பட்ட ஆண்டவர் நமக்காக நம்முடைய பாவங்களை சுமந்து தீர்ப்பதற்காக கல்வாரி சிலுவையிலே அவர் அடிக்கப்பட்டார். அவருடைய விலையேறப்பட்ட இரத்தமானது இந்த மனுக்குலத்தினுடைய பாவத்தை நீக்கி சுத்திகரிக்கும்படியாக, ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலும் மெய்யான விடுதலை உண்டாயிருக்கும்படியாக அவர் தன்னையே ஜீவ பலியாக ஒப்பு கொடுத்தார். ஆகவே இயேசு ஒரு மனிதனுக்கு விடுதலை கொடுப்பாரானால் அது மெய்யான விடுதலையாக இருக்கும். ஆண்டவர் கொடுக்கக்கூடிய விடுதலை அது மெய்யான விடுதலை.